அருகிலேயே 8 மணி நேரமாக நகராமல் ஃபெஞ்சல் புயலானது நிலை கொண்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடும் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் நம்மோடு இணைகிறார். சார் வணக்கம் சார். தற்போது இந்த ஃபெஞ்சல் புயலானது வலுவிழக்கக்கூடும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு கரை கடந்த பின்பு. ஆனால் இது வலுவிழக்காமல் 8 மணி நேரமாகவும் தொடர்ந்து இது புயலாகவே நீடிக்கிறது. இதுக்கு என்ன காரணம்? இது வலுவிழக்க இன்னும் எவ்வளவு நேரமாகும்? இது குறித்த கருத்துக்களை சார். அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஃபெஞ்சல் புயல் வந்து தற்போது கரை அருகே இருக்கு. அதாவது கரை மேல ஒரு பகுதியும் கடல் பகுதியில் ஒரு பகுதியுமா வந்து கடற்பரப்புல ஒரு பகுதியுமா வந்து இருக்கிறதுனால கடல் கொடுக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சர் ஈரப்பதம் வந்து எனர்ஜி வந்து இந்த புயலுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கு. ஒரு புயலானது கரை கடந்து உட்புற பகுதியில் போகும்போது இந்த ஈரப்பதம் வந்து கட் ஆகும். அந்த ஈரப்பதம் கட் ஆச்சுன்னா அந்த புயலோட வலு படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். இது நம்ம வந்து கஜா புயல் பொது கூட பார்த்தோம். கஜா புயல் வந்து கிழக்கிலிருந்து மேற்காக தெற்கு டெல்டா பகுதியில கடந்தது. ஸோ தெற்கு டெல்டா பகுதியில் கடக்கும்போது ஒரு பாதி கடலோட போச்சு, ஒரு பாதி வந்து நிலப்பரப்போட போச்சு. ஸோ அதை தொடர்ந்து அந்த ஈரப்பதம் இருந்ததுனால கிட்டத்தட்ட நம்ம திண்டுக்கல் வரைக்கும் ஒரு புயலாகவே கரையை கடக்கும் சூழல் வந்து நம்ம கஜால பார்த்தோம். இது வந்து ஒரே இடத்துல நிலை இருக்கு. அதுக்கு காரணம்னு பாத்தீங்கன்னா நமக்கு மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அழுத்தம். அந்த உயர் அழுத்தம் வந்து இந்த புயலை மேலும் மேற்கு நோக்கி நகர விடாமல் ஒரே இடத்துல நிலை கொண்டு நிறுத்தி வைக்கும். அதுதான் வந்து இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கரைக்கு மிக அருகிலே இருக்கிறதுனால கடல் பகுதியிலிருந்து ஈரப்பதம் தொடர்ந்து அதுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அதனால வந்து புயல் இன்னும் வலுவிழக்காமல் அதே இடத்துல நீடிச்சிட்டு இருக்கு. சார், தற்போது இந்த புயலானது ஒரே இடத்தில் நீடித்துக் கொண்டிருக்கிறது வலுவிழக்காமல். இது என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும்? இது என்ன ஆகும்னா வந்து மழை பெய்யக்கூடிய பகுதிகள் கிட்டத்தட்ட ஒரே இடமா இருக்கும். நம்ம நேற்று நைட்டுல சாயங்காலத்துல இருந்து பார்த்தோம். பாண்டிச்சேரி, விழுப்புரம் பகுதிகளை வந்து தொடர்ந்து மழை பெய்ஞ்சிட்டு இருந்த பார்த்தோம். அதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்துல மழை பெய்யறது பார்த்தோம். கடலூர் மாவட்டத்துல மழை பெய்யறது பார்த்தோம். இன்னைக்கு காலையில நீங்க பாத்தீங்கன்னா விழுப்புரம் பகுதியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக ஒரே இடத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் ஏன்னா இந்த புயல் நகரல. இந்த புயல் நகர்ந்துச்சுன்னா தான் அதனுடன் அடர்ந்த மேக குவியல்களும் உட்புற பகுதிகள் நோக்கி நகரும். இது நகராம இருக்கிறதுனால அந்த மேக குவியல்கள் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு வந்து விழுப்புரத்துல கடந்த ஒரு 2 மணி நேரமாக அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். விழுப்புரம் மாவட்டத்தின் பல பகுதிகளில் புயல் நகரும் போது அதனுடன் இந்த மேக குவியல்களும் நகரும். அப்ப வந்து படிப்படியா மழை விலகும். இப்ப பாண்டிச்சேரியில ஒரு சின்ன பிரேக் அப்புறம் திரும்ப மழை வந்திருக்கு. இப்ப கடந்த ஒரு 1/2 மணி நேரமா பார்த்தோம்னா. சார், தற்போது பாண்டிச்சேரியாக இருக்கட்டும், கடலூர், விழுப்புரம் இந்த மாவட்டங்கள்ல தொடர்ந்து கனமழையானது பெய்திருக்கு. இது கொஞ்சம் நின்று பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல தொடர் கனமழையாவே இது இருந்துட்டு இருக்குமா? இது வந்து இந்த புயல் உட்புற பகுதியை நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சுன்னா அதனுடன் மழையின் தாக்கமும் கொஞ்சம் கொஞ்சமா உட்புற பகுதிகளை நோக்கி போக ஆரம்பிக்கும். அது நகராத வரைக்கும் நமக்கு வந்து இந்த மழை பெய்யக்கூடிய பகுதிகள் கிட்டத்தட்ட ஒரே பகுதிகளாக தான் இருக்கும். அங்கேயே தான் நீடிச்சிட்டு இருக்கும். வானிலை படிவங்கள் வந்து இந்த நான் சொன்ன அந்த உயர் அழுத்தம், அரபிக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த உயர் அழுத்தம், நம்ம மேற்கில் இருக்கக்கூடிய உயர் அழுத்தம் இன்று மாலை பொழுதுல சற்று மேற்கு நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா காமிக்குது. அப்படி நகரும் போது அதனுடன் இந்த புயலும் கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியா உட்புற பகுதியில் போகும். கொஞ்சம் உள்ள போயிடுச்சுன்னா ஒரு கடல்ல இருந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் தாண்டி உள்ள போயிடுச்சுன்னா படிப்படியா அதுக்கு வந்து அந்த எனர்ஜி, அதாவது மாய்ஸ்சர் ஈரப்பதம் காரணமா ஏற்படக்கூடிய அந்த வலு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த புயல் வந்து படிப்படியா குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலு இழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியா வலுவிழந்து மேலும் அதுக்கப்புறம் உட்புற பகுதியில் நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு கிடைக்குது. பட் அடுத்த சில மணி நேரம் இது கிட்டத்தட்ட இதே நிலைதான் நீடிக்கும்னு வந்து நினைக்கிறேன். பார்க்கலாம் நம்ம. சார், தற்போது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் மழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அங்க மழை வந்து தொடங்க போகுது அப்படின்ற செய்திகள் வந்து வெளியாச்சு. அங்க எதனால இப்ப வந்து மழை பெய்ய போகுது? அது மட்டும் இல்லாமல் அங்க பெய்யக்கூடிய மழையினுடைய தாக்கங்களானது எப்படி இருக்கும்? மேற்கு தொடர்ச்சி மலையில பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வந்து காற்றின் ஈர்ப்பு காரணமா மழை பெய்யும். பட் அது வந்து இந்த புயல் நகர்ந்து உட்புற பகுதிகள் போனதுக்கு அப்புறம் தான் அந்த காற்றின் ஈர்ப்பு வரும். அது வந்து இன்று இரவுக்கு மேல நகரும் போது நாளை வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில நம்ம மழை பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் மட்டுமல்ல, மேற்கு உட்புற தமிழக பகுதிகளையும் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். இது வந்து இந்த புயல் வந்து உட்புற பகுதியில் நோக்கி நகர்ந்து அரபிக்கடல் பகுதியை நோக்கி நகரணும். அதுக்கு வந்து அடுத்த சில மணி நேரம் பார்த்துட்டு அது இன்று மாலை நகர ஆரம்பிச்சதுன்னா
படிப்படியா நம்ம உட்புற பகுதிகளில் மழையை எதிர்பார்க்கலாம். மேற்கு தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் நாளைக்கு மழை எதிர்பார்க்கலாம். இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஸ்ரீகாந்த் சார்.